ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் டெக்கி சாஜு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக்டவுன் பெயின் கேமில் ஒரு முக்கியமான ஒரு மோட் கேம் நம்மள்ட்ட இருக்குது. அந்த மோட் கேமை எப்படி டவுன்லோட் பண்ணி ஃபோனில் ப்ளே பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் WWE ஸ்மாக்டவுன் பெயின் கேமை சின்ன வயசில் கேம் சென்டரில் விளையாடிருப்பீங்க. அதோட மெமரிஸ் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த கேமை விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பழைய பிளேயர்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ இந்த கேம் ரிலீஸ் ஆன டைம் 2004 2009 ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை வச்சு இந்த கேம் பிளேவை மாறாமல் விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மோடோட முக்கியமான சிறப்பு அம்சம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேம் ஓப்பன் ஆகாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய கேமிங் கண்டென்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். கேமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கேம் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ZArchiver அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் தேவை. அது கூகுள் பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிங்க் கொடுத்துருப்பேன். கேமோட ISO ஃபைல் ப்ளஸ் ஆப் ஃபைல், அந்த ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான பயோஸ் ஃபைல். ஸோ இந்த 3 ஃபைலையும் நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டுக்கோங்க. 2 ஃபைல் அதை டைரக்ட் லிங்க் தான். ஒரு ஃபைல் மட்டும் ஆட் வரும். ஸோ அந்த ஆடை மட்டும் பார்த்துட்டு கேம் ஃபைலை டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் போட்டுட்டு அது ஒரு நியூ ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் PS2 ISO ஃபைல் சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அந்த PS2 BIOS அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சைடில் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும், அதான் அந்த BIOS ஃபைல். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமோட டேட்டா ஃபைல் இருக்கும். WWE அந்த HTTP 2K22 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஆப்பை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள், அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட PS2 BIOS ஆன ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் கேமோட டேட்டா ஃபைல் இருக்கும். இது போக இன்னும் பேலன்ஸ் ஒன்று இருக்கிறது என்னன்னா அந்த ஆப். ஸோ இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த சேவ் பிளாக் இந்த மாதிரி கேட்கும். கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இன்ஸ்டால் எனிவே அப்படி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து சேஃப் தான். ஸோ எதனாலும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டால் எனிவே கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆனதுமே அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கேட்கும். எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பயோஸை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம், அதுதான் பயோஸ் ஃபைல். ஸோ நீங்கள் இம்போர்ட் பயோஸ் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் எந்த இடத்துல பயோஸ் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு போய் பார்த்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து PS2 ISO ஃபைலில் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த PS2 BIOS அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த SPH அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுங்க USA அப்படின்னு சொல்லி ஒரு BIOS ஓப்பன் ஆகும். நிறைய BIOS இருக்கும், உங்களுக்கு எந்த BIOS வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், BIOS இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கேம் டைரக்டரி அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த ஃபோல்டர் நீங்கள் கேம் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் இந்த ஆப்பில் வந்து செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் வந்து டெலிட் பண்ணி உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் காட்டும். அவ்வளோதான், இந்த ஹோம் ஸ்க்ரீனில் காட்டின கேமை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டிவைஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். லோ அண்ட் டிவைஸில் கொஞ்சம் லேகாக இருக்கும். ஸோ அதை ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலமாக நம்ம வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேம் ஓப்பன் ஆகட்டும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸோட ஸ்கின்னு எல்லாமே இருக்கும். நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரிங் முதற்கொண்டு எல்லாமே கொஞ்சம் புதுசாக இப்போ இருக்கிற ஸ்மாக்டவுன், ரா, NXT, ராயல் ரம்பிள், ரெசில்மேனியா சொல்லி எல்லா ரிங்ஸும் உங்களுக்கு வந்து இதில் வந்து மோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் கேம் பிளே பார்த்தீங்கன்னா பழைய அந்த WWE ஸ்மாக்டவுன் பெயின் கேம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம WWE ஸ்மாக்டவுன் பெயின் தமிழ் வெர்ஷன் கேம் இருக்குது. தமிழ் சாங்ஸ்லாம் வரும். சின்ன வயசில் நீங்கள் கேம் சென்டரில் விளையாடி இருக்கீங்க. ஸோ அந்த தமிழ் வெர்ஷன் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கான ISO ஃபைலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ தேவைன்னா கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி விளையாடிப்போங்க. ஸோ இப்போ நான் கேமை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட் பிளேயரில் இருக்க எல்லாரும் வருவாங்க. எனக்கு வந்து ரோமன் ரைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரோமன் ரைன்ஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேயராக ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதில் பாருங்கள், நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு விளையாடும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் PS5ல் 2K25 2K22 விளையாடிருப்பாங்க. ஸோ நம்மளை மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில மோட் கேம்ஸ் தான் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே PS2ல் இப்படி மோட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு சேஃப் தான். சேம் மெத்தடில் நீங்கள் PCக்கு விளையாடிக்கலாம். PCயில் பார்த்தீங்கன்னா PC SX2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை வச்சு நீங்கள் வந்து PCலேயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கேம் வந்து ஓப்பன் ஆகுது. என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து அந்த பிளேயரோட நேம் வந்து வரும். ஸோ நம்ம என்ட்ரன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஸோ கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட ஃபோன் வந்து கொஞ்சம் லோ எண்ட் டிவைஸ் தான், நல்லா இருக்கும், கொஞ்சம் லேக் ஆகும். சைடில் பாஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய் அதில் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ரேம் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே மொத்தம் 3 ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீடும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 300, 300, 200 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த WWE ஸ்மாக்டவுன் பெயின் கேமில் இருக்கிற மோட் கேமை வந்து உங்கள் ஃபோனில் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். இது மாதிரியே GTA San Andreasல இருக்கிற ஒரு ஹை கிராஃபிக்ஸ் மோட் கேமை வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் மேலே டாப்பில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய கேமிங் கண்டென்ட்டுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.